ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. நம்மளோட வியூவர் வந்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, அண்ணா என் ஹஸ்பண்டுக்கு காலையில் எந்திரிச்சதுமே அடுக்கு தும்மல் வருது. 2 வருட காலமாக தொடர்ந்து இருக்கு. இதுக்கு ஏதாச்சும் மருந்து சொல்லுங்க. அவருக்கு வயது 43 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நிறைய பேர் அடுக்கு தும்மலால் பாதிக்கப்பட்டு நம்மகிட்ட கேள்வி கேட்டுட்டு வந்திருந்தாங்க. அவங்களுக்காக ஒரு மெயின் வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஸோ மேலே இப்போ டிஸ்பிளேல காமிக்கிறேன். இதுதான் வீடியோவோட லிங்க் வந்து கீழே இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன்னா, இந்த அடுக்கு தும்மல் ஏற்படுவதற்கு ஹிஸ்டமைன் தூண்டப்படுறது தான் காரணம். நம்ம உடம்புல ஹிஸ்டமைன் அதிகமாச்சு அப்படின்னா இந்த அடுக்கு தும்மல் காலையில் ஸ்டார்ட் ஆகும். இந்த ஹிஸ்டமைன் தூண்டப்படுறது ஒரு 10 காரணங்கள் இருக்கு. இதுல எந்த காரணம் உங்களுக்கு வந்து தும்மலை ஸ்டார்ட் பண்றதுக்கு காரணமா இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதை வந்து ஸ்டாப் பண்றது மூலமா உங்களால வெளிவர முடியும். அது மட்டும் இல்லாம இந்த ஹிஸ்டமைன் அளவுக்கு அதிகமாகி தும்மல் உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக வருது அப்படின்னும் போது அதை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஹோம் ரெமடியும் நான் அந்த வீடியோல வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் காலையில வரக்கூடிய அடுக்கு தும்மல் எதனால உருவாகுது, நம்ம எந்த இடத்துல வந்து தவறு செய்யறோம், ஸோ அதை எப்படி சரி செய்யணும் அப்படின்றத உங்களால புரிஞ்சுக்க முடியும். எல்லோருக்கும் எளிமையாக புரிகிற வகையில் அந்த வீடியோ வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்களும் பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.